ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீட்டோட கண்டிஷன் ரூல்ஸ் அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகு மலர் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை நினச்சாலாம் நீ பயப்படாத மாதிரி, இந்த வீட்டில் நம்ம இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு போயிடலாம். நீ கவலையே படாத, எப்போவுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் வந்து மாற்றிக்கிட்ட சொல்கிறாங்க. மதியுமே கொஞ்சம் மனசை தேத்திக்க தான் செய்கிறாங்க. இருந்தாலும் சுரேஷ் கூட நடந்த கல்யாணத்தை இப்போ வரைக்குமே அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ஸோ அவங்க அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்கலான்னா ஃபோனுமே சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஸோ நேரில் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போ ஒரு மாதிரி தயங்குறாங்க. நம்ம மலர் இருந்துட்டு, என்ன மதி ஏதோ சொல்லணும்னு ட்ரை பண்ணுற போல், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, என்னைக்காவது நான் என் அப்பாவை பார்க்க போகலாமா, என் அப்பாவை பார்க்கணும் போல் இருக்குது. ஃபோன் பண்ண ஃபோனுமே சுவிட்ச் ஆஃப்னு வருது. அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, அப்பா எப்படி இருக்காரு, என்ன ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. நான் அப்பா பக்கத்தில் இப்போ இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் இப்போ போகலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், மலர் இருந்துட்டு மனசுக்குள்ளேயே கொஞ்சம் யோசிக்கிறாங்க, பதட்டமும் படுறாங்க. ஏன்னா வீட்டில் உள்ளவங்க கிட்ட கேட்டால் சடானு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே. அவங்க ஏதாவது சொல்ல போய் மதியோட மனசு கவலைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்னங்கக்கா எதுக்காக யோசிக்கிறீங்க, நான் போகலாம்ல இன்னைக்கு, நேற்று தான் போகக்கூடாது, ரிலேஷன் எல்லாருமே வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, இன்றைக்கி நான் போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதி வந்து கேட்குறாங்க. ஸோ மலர் இருந்துட்டு, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ மாமாவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புவேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. இப்போ மதியுமே வந்து நிற்கிறாங்க. இங்கே மதியோட மாமியார் வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, காலையில் நம்ம மதியம் எந்திரிச்சதே லேட்டு தான், ரொம்பவே லேட்டாக எழுந்திரிச்சு எந்த வேலையுமே செய்யவே இல்லை. அதனால் கோவமாக இருக்காங்க, முகத்தை திருப்பிக்கிறாங்க. உடனே அவங்க அத்தைக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அவங்க மாமனார்கிட்ட தான் நம்ம மதி வந்து பேசுகிறாங்க. நான் இன்னைக்கு என் அப்பாவை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, நீ பார்க்க போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம், நான் பார்க்க போகணும், நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஓ, நீ போயே ஆகணுமா, இல்லை நான் சொன்னால் தான் போவியாம்மா, என்ன அர்த்தத்தில் கேட்குறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இங்கே பாருங்கள், நான் போகணும், அதுக்கு நீங்கள் ஒத்துக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம மலரோட ஹஸ்பண்ட் இருந்துட்டு, அப்பா அவங்க 2-3 நாள் ஆச்சு அவங்க அப்பாவை பார்த்து, அவங்க அப்பா கூட இருக்கணும், அவங்க அப்பாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க, அவங்க போயிட்டு வந்துடணும் பேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே இங்கே நம்ம மதியோட மாமியார் முறைக்கிறாங்க அவங்க பையனை பார்த்து. எதுக்காக தான் இவன் முந்திரிக்கோட்டை மாதிரி எல்லாத்துலேயும் வந்து மூக்க நுழைக்கிறான்னு தெரியலையே, இவ இஷ்டத்துக்கு விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இவ ஒரு விஷயத்த கூட நம்ம மதிக்க மாட்டா, ஒரு விஷயத்தையுமே கேட்க மாட்டா, நம்ம வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் இல்லாமையே போயிடும், இவளை இப்படி விடக்கூடாது. உடனே இங்கே மதியோட மாமியார் இருந்துட்டு, இங்கே பாரு, இன்னைக்கெல்லாம் போக வேண்டாம், நீ இன்னொரு நாள் இது போவ அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே மலர் இருந்துட்டு, ஏன் அத்தை ஏன் இப்படி பேசுகிறீங்க, பாவம்ல மதி, நேற்று ஃபுல்லாகவே வீட்டில் தானே இருந்தாங்க, இன்றைக்கி அவங்க அப்பாவை பார்த்துட்டு உடனே வந்துடட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, மாமா நீங்களாவது ஓகே சொல்லுங்கள் மாமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீ போயிட்டு வா, சுரேஷ் நீயும் கூட போயிட்டு வாடா, கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷுக்கு ஷாக்கிங்காக இருக்குது, என்ன இவர் எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, நம்மளை எதுக்காக கூட்டிகிட்டு போக சொல்கிறாரு, பேசாமல் இவன் பஸ்ஸில் போகலாம்ல, இவ்வளோலாம் எதுக்காக நம்ம கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சுரேஷ் வந்து நினைக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம மதிக்குமே இங்கே சுரேஷ் கூட போகிறதுக்கு விருப்பமே இல்லை. இருந்தாலும் அவங்க மாமனார் சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் சரி 2 பேருமே ஓகே சொல்கிறாங்க. இப்போது நம்ம மதி வந்து அவங்க அப்பாவை பார்க்குற ஒரு ஆர்வத்தில் இருக்காங்க. அதாவது அப்பாவை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நினப்பில் இருக்கிறதுனால அதே ட்ரெஸ்ஸோடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெடியாகி கிளம்பி வராங்க. உடனே நம்ம மலர் பார்த்துட்டு, மதி என்ன நீ இப்படி சுடிதாரோட தான் இப்போ உன் அப்பாவை பார்க்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம், ஏன் இதோட போகக்கூடாதா என்ன, நான் இதை போட்டுக்கிட்டு நிறைய ஊரவே சுற்றி விட்டு வந்திருக்கிறேன், சுடிதார் போட்டுக்கிட்டு போகிறதுல என்ன தப்பு இருக்குது, அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லை, இப்போது உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, நீ ஒரு சாரீ அழகாக போய் கட்டிட்டு வாயேன், அதுதான் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அதெல்லாம் வேண்டாமே அப்படின்னு சொல்லவும், ஐயோ மாற்றி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு சிம்பிளாக இருக்கிற ஒரு காட்டன் சாரியை செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நீ இதை கட்டிக்கோ, இதை கட்டிட்டு நீ சுரேஷ் கூட உன் அப்பாவை போய் பார்த்துட்டு சீக்கிரமாக வந்துடு சரியா, வீட்டில் உள்ளவங்க கிட்ட எதுவும் பேச்சு வாங்கக்கூடாது, உன் அப்பாவை பார்த்தியா, உன் அப்பா நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் நீ திரும்ப வீட்டுக்கு வந்துடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலர் வந்து சொல்கிறாங்க. ஸோ மதியுமே ஒரு
ஒரு மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடியெல்லாம் யாருக்கிட்டையும் பர்மிஷன் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. நினச்சா போகலாம், நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இருக்கலான்ற மாதிரி தான் நம்ம மதியோட லைஃப் போய்கிட்டு இருந்தது. ஸோ இப்போது கல்யாணம் ஆகி வந்துட்டாங்க. கல்யாணம் அதாவது மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட ஒரு சில வீட்டில் எல்லாத்துக்குமே ஃப்ரீடமாக விடுவாங்க. ஆனால் இந்த சுரேஷோட ஃபேமிலி அப்படி கிடையாது. அவங்க வீட்டில் ஒரு சில அதாவது விதிமுறைகள் இருக்குது. அதை பின்பற்றணும். அப்போ தான் இந்த மதியோட மாமியாரும் மாமனாரும் சைலண்ட்டாக இருப்பாங்க. அவங்க அமைதியாக இருந்தாலுமே இங்கே நம்ம சுரேஷோட மாமான்னு ஒருத்தவங்க இருக்கார் இல்லையா, தங்கராஜ் அவர் மட்டும் ஒத்துக்கவே மாட்டார். நம்ம மதி எல்லாத்துக்குமே அடங்கி போகணும் அப்படின்றது தான் அவரோட நோக்கமே. ஸோ அவங்க என்ன சொன்னாலும் வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே கேட்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம மதியும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மதிக்கு அதெல்லாம் கண்டிப்பாக செட்டே ஆகாது. ஏன்னா மதி நினச்சதை செய்கிறவங்க. அதே சமயம் ஒருத்தருக்கும் ஒரு கெட்டது நடக்கக்கூடாது. யாருக்காவது எதாவது தப்பாக நடந்துச்சு அப்படின்னா அவங்க கூட போய் நிற்கணும், அவங்களுக்காக நம்ம அதாவது நியாயம் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு செட் ஆகாது தான். கூடிய சீக்கிரமே நம்ம மதி இந்த வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேரையுமே மாற்ற போகிறாங்க. இந்த வீட்டில் இருக்கிற கண்டிஷன்ஸ் அதாவது அவங்களோட பழக்க வழக்கம் எல்லாத்தையுமே கண்டிப்பாக அவங்க தான் மாற்ற போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி மாறினா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது இப்போ வீட்டுக்கு வராங்க மருமக அப்படின்னா அவங்களுக்குமே ஒரு ஃப்ரீடம், ஒரு பர்சனல் இல்லை அதாவது அவங்க நினச்சதை சாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைலாம் நிறைய பேருக்கு நிறையவே இருக்கும். அதெல்லாம் நடக்கிற மாதிரி அந்த வீட்டை மாற்றுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படி நடந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தருவீங்க. இப்போது சுரேஷ்மே ரெடியாகி கிளம்பி வராங்க. மூஞ்ச எப்போவுமே உருன்னு தான் வச்சுக்கிட்டு இருக்காரு இந்த சுரேஷ். ஸோ இப்போது வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம மதி ஏறி உட்காரணும்னு ட்ரை பண்ணுறாங்க. சாரீ கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அப்படியே கீழே வழுகி விழுற மாதிரி ஐயோம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம மலர் இருந்துட்டு இங்கே பாரு மதி, சாரீ கட்டிட்டு அசால்ட்டாக அவ்வளோ பெரிய ஹைட்டாக இருக்கிற வண்டியில் சாதாரணமாக ஏறி உட்காந்துட முடியும்னு நினைக்கிறியா? கொஞ்சம் மெதுவாக நிதானமாக மேலே ஏறி உட்காரு சரியா? சுரேஷை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம மதியமே ஏறி உட்கார்றாங்களே இல்லையோ சுரேஷ் ஃபாஸ்ட்டாக வண்டியை விடுறாங்க. கீழே விழுற மாதிரியே இருக்க மதிக்கு என்ன இருந்தாலும் விட்டால் தள்ளி விட்டுட்டு போயிடுவான் போல் அப்படின்ற மாதிரியெல்லாம் மதி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. சுரேஷுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இவளெல்லாம் நம்ம பைக்கில் கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. தலை எழுத்துட்டா, போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணமோ இவளுக்கு போயிட்டு நம்ம புருஷனாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு பயங்கர கடுப்பில் போய்கிட்டு இருக்காங்க. இப்போது இன்னொரு சைடு இங்கே தங்கராசு வீட்டுக்கு வராங்க. சுரேஷுக்காக நிறைய பலகாரம், ஸ்வீட்ஸு, ட்ரெஸ்ஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இங்கே பார்த்தா சுரேஷ் இல்லை. இப்போது சுரேஷோட அப்பாவும் அம்மாவும் என்ன மாப்பிள்ள என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், சுரேஷுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தால் அவனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும். இப்போ தான் அவன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு அவங்க மாமனாரை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி இப்போ சுரேஷோட அப்பா சொல்லவும், இதை கேட்ட தங்கராசுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏன்னா அந்த வீட்டில் என்ன நடந்தாலுமே அவருக்கு தெரிஞ்சு தான் நடக்கணும். எதுவுமே ஏன் அந்த வீட்டில் என்ன ஒரு முக்கியமான விஷயமா இருக்கட்டும், சாதாரண விஷயமா இருந்தால் கூட, ஏன் இப்போ நம்ம மதி அவங்க அப்பாவை பார்க்குறதுக்கு போகிற விஷயம் கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கணும்னு இப்போ கூட நினைக்கிறாரு. பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்ன மாப்பிள்ள ஏன் மாப்பிள்ள இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன மாமா நடந்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த மதி இப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தா, அதுக்குள்ளே அவள் இஷ்டப்படி எல்லாத்தையுமே பண்ண விட்டுருவீங்களா? என்ன இதெல்லாம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே இங்கே நம்ம மதியோட மாமியார் இருந்துட்டு, மாப்பிள்ள அது மாப்பிள்ள அந்த பொண்ணு அவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது. நானும் வேண்டான்னு தான் சொன்னேன். இப்போ அவள் போக்கில் விட்டுட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அவள் திமுறை எடுத்து ஆடிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் அந்த வீட்டில் உள்ளவங்கெல்லாம் எங்கே இப்போ முன்ன மாதிரி இருக்காங்க, இப்போல்லாம் ரொம்ப மாறிட்டாங்களே. என் பையன் பையன் இருக்கானே அவனும் என் பொண்டாட்டி, அதான் இந்த வீட்டுக்கு முதல்ல வந்தாலே மருமக அந்த மலர், அவளும் அந்த மதிக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வராளே. யாருமே சொல்கிற பேச்சு கேட்குறதில்ல மாப்பிள்ள. இந்த வீட்டில் எல்லாமே மாறி கிடக்குது. வார்த்தைக்கு வார்த்தை அத்தைன்னு சொல்லிட்டு அவ்வளோ மரியாதை கொடுத்து நடந்துக்கிட்ட மருமக இன்னைக்கு அந்த மதிக்காக இப்போது சப்போர்ட் பண்ணி என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா. என்னை பேசவே விடுறதில்ல இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சாக்கு போக்கு சில எல்லாமே தங்கராசுக்கிட்ட சொல்கிறாங்க. தங்கராசுக்கு பயங்கரமாக கோவம் வருது. உடனே சுரேஷ்க்கு கால் பண்ணுறாங்க. சுரேஷுமே அப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்க ஒய்ஃப் அதாவது மதியை
இறக்கி விடுறாங்க. மதியமே அவங்க அம்மா கிட்ட போய் பேசுறதுக்காக போகிறாங்க. இப்போது சுரேஷ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வெளியவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இது சுரேஷ் வந்து ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன சுரேஷ் எங்கே போயிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்த மதியை எடுத்துகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அவங்க அப்பாவை கிட்ட விட சொன்னாங்க, அதான் விட்டுட்டு வரத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சுரேஷ் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய்வேன், இப்போது என்ன என்கிட்ட சொல்லாமையே அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்க, இப்படி அவள் இஷ்டத்துக்கு நீங்கள் நம்ம விட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், அவள் தலைக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு ஆடுவா, அவளை பற்றி உனக்கு தெரியும்ல. இங்கே பாரு சுரேஷ், இதுக்கப்புறம் நீ ஒரு நிமிஷம் கூட அங்கே இருக்கக்கூடாது, உடனே அவளை கூட்டிக்கிட்டு இப்போவே வீட்டுக்கு வர, உனக்கு நான் சீர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சீருன்றதை விட உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக உனக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸு அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இப்போது நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் போட்டுடுறாங்க. ஸோ சுரேஷ் வந்து இங்கே தங்கராசு என்ன சொன்னாலுமே அட்டன் செகண்டே அப்படியே கேட்பாரு. சரிங்க மாமா, இது உடனே ஒரே ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இப்போ தான் மதி போயிட்டு அவங்க அப்பாவை போய் பார்த்துட்டு வராங்க. அவங்க அப்பா வந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க போல், ட்ரீட்மெண்ட்டுமே போய்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க அம்மா கிட்ட, அம்மா அப்பா எப்படி இருக்காரு, இப்போ ஓகே தானே, முன்னைய விட இப்போ நல்லா தானே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா தானே இருக்காரு, அப்பப்போ பணம் கட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க, தங்கராசோட ஆளுங்க தான் பணம் கட்டிக்கிட்டே இருக்காங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, கண்டிப்பாக உன் அப்பா உயிருக்கு எந்த ஆபத்துமே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆபத்து இல்லாமல் இருக்கீங்க, ஆனால் என்னை போய் பாதாங்குழியில் தள்ளிட்டீங்களே, என்னுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் யாருமே யோசிச்சு கூட பார்க்கல, எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை அமைச்சு வச்சுட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனையை அனுபவிக்கிற மாதிரி இருக்குமா, ஏமா எனக்கு என்னை பெற்றுக்காமே இருந்திருந்தா நான் பாட்டுக்கு வேறு எங்கேயாவது பிறந்திருந்தேன்னா கூட என் இஷ்டமாக எனக்கு சந்தோஷப்படக்கூடிய விஷயத்தில் செஞ்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு சந்தோஷமாக இருந்திருப்பேன்ல, ஏமா இப்படி பண்ணிட்டேன் என் வாழ்க்கையை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாற்றி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் எவ்வளோ கண்டிஷன் போடுறாங்க தெரியுமா, அந்த வீட்டில் உள்ளவங்கள சொல்கிறது எல்லாமே கேட்க பயங்கரமாக கடுப்பாகுதுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மதி வந்து அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்கவும் அப்போ தான் சுரேஷ் வந்து நிற்கிறாங்க. வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சுரேஷ் முகம் கொடுத்து கூட பேசுறது கிடையாது. இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணை அனுப்பி வைங்க, தங்கராசு மாமா உடனே இப்போ கிளம்பி வர சொன்னார், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா, நாங்கள் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. மதி அதான் மாப்பிள்ளை கூப்பிட்றாருல போடி அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா என்னம்மா அது, நான் இப்போ தானே கொஞ்ச நேரம் தான் ஆச்சு வந்து, ஒழுங்காக உங்ககிட்ட பேசக்கூட இல்லை, அப்பா கிட்ட கூட பேசலை, அப்படி இருக்கிறப்போ உடனே நான் எப்படிம்மா கிளம்ப முடியும், அதெல்லாம் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க ஆண்டி இப்போவே அவள் வந்து ஆகணும், இல்லைனா நடக்கிறது வேறு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஸோ இங்கே நம்ம மதியோட அம்மா இருந்துட்டு, இங்கே பாரடி மதி, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுடி, நீ கிளம்புடி, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், உன் அப்பாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்னா நாங்களே அங்கே வந்து உன்னை பார்த்துட்டு போகிறோம்டி, எவ்வளோ நேரம்னாலும் உங்ககிட்ட உட்காந்து பேசுகிறோம், தயவு செஞ்சு மாப்பிள்ளை கூட போடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மதியோட அம்மா சொல்லவும் மதிக்கு பயங்கர கடுப்பாகுது. சே, என்ன வாழ்க்கைன்ற மாதிரி தான் அவங்களுக்கு யோசிக்க தோணுது. ஸோ இங்கே சுரேஷ் கூட இப்போ மதி கிளம்பி போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே இங்கே தங்கராசு பயங்கர அப்படியே அதாவது கர்வமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. மதி பார்க்குறாங்க, எல்லாமே இவனோட வேலை தானா, இவன் வேணுமுனே நம்மக்கிட்ட வம்பிழுக்கணும்னு தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான், நம்மளை சந்தோஷமாகவே இருக்க விட மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதி வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போ தங்கராசு இருந்துட்டு, சுரேஷ் நான் சொன்ன உடனே காத்தா பறந்து வந்திருக்கேப்பா, அதான்ப்பா உன் மேலே எனக்கு ரொம்ப ரொம்ப மரியாதையும் பாசமும் நிறைய இருக்குப்பா, உனக்காக மாமா சீர் கொண்டு வந்திருக்கேன், இந்தப்பா வாப்பா, உனக்கு பிடிச்ச குலாப் ஜாமுன் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுவா, நான் என் கையால் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது பச்சை குழந்தை மாதிரி இங்கே சுரேஷுமே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு தங்கராசு ஊட்டி விட இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்ட நம்ம மதிக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. ஏன்னா அவங்க அப்பா சீரியஸான கண்டிஷனில் இருக்கார், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு, சர்ஜரி பண்ணணும் அப்படி இப்படின்னு என்னவோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட பார்த்து ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கு கூட அவங்களுக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா நம்ம மதிக்கு எவ்வளோ கவலையாக இருக்கும், இவங்க இப்படியெல்லாம் நம்மளை கடுப்பேற்றுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதி வந்து பயங்கரமாக டென்ஷனாக இங்கே நம்ம தங்கராசை பயங்கரமாக முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது தங்கராசு இருந்துட்டு, இங்கே பாருமா மாத்தி, நீ நினைக்கிறப்போ உன் அப்பா அம்மாவோ இல்லை வேறு எங்கேயாவது போகணும்னு நினச்சியோ அப்படியெல்லாம் எதுவுமே நாங்கள் விடமாட்டோம், நாங்கள் வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்கிறோமோ, முக்கியமாக நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் இந்த வீட்டில் இருக்குது, எல்லாருமே கேட்கணும், அது மட்டும் தான் இந்த வீட்டில் நடக்கணும், நினைக்கிறப்பெல்லாம் உன் அம்மா வீட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருங்கள், அதாவது நான் என் அம்மாவை பார்க்க போகிறதோ இல்லை என் அப்பாவை பார்க்க போகிறதோ யாராலையும் தடுக்கவே முடியாது, ஏன்னா அது என்னுடைய உரிமை,
உரிமை. அது எப்படி நீங்கள் உரிமை இல்லைன்னு சொல்லலாம்? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் சுரேஷோட அம்மா வந்து ஐயோ நான் அப்போவே நினச்சேன், காலையில் 8 மணி வரையும் 9 மணி வரையும் தூங்கிக்கிட்டு இருந்தா. நான் அப்போவே சொன்னேன், இவளை ஒரு நாள் விட்டால் கூட இவ தலைக்கு மேலே ஏறி உட்காருவான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பார்த்தியா வந்து 2 நாள் கூட ஆகலை, உடனே ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறா. ஏற்கனவே இவள் போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ஏறி இறங்கினவ தானே. கண்டிப்பாக இவ இப்படியெல்லாம் பண்ணக்கூடியவ தான். இப்படிப்பட்ட பொண்ணை போய் இப்படி என் பையனுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டிங்களே மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜை பார்த்து கேட்கவும் தங்கராஜுக்கு பயங்கர கடுப்பாகுது. இங்கே பாரு மாத்தி, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கேன், நீ என்னடானா உன் வாழ்க்கைக்கு எடுத்துக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு, தேவையில்லாமல் இப்படி பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னா உன் அப்பாவோட உயிர் அங்கேயே போயிடும். ஏன்னா நான் தான் எவ்வளோ பணத்தை செலவழித்து உன் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்குமே 10-15 லட்சம் ஆயிருக்கு. அதாவது இதுக்கப்புறமும் சர்ஜரி அது இதுன்னு லட்சக்கணக்கில் ஆகும். அதுக்கெல்லாம் நீ என்ன பண்ணுவ? 15 லட்சம் செலவு பண்ணியிருக்கல, அதை கொடுத்துட்டு நீ இங்கேருந்து கிளம்பு, உன் அப்பனை எப்படி வேணாலும் காப்பாற்றிக்கோ அப்படின்ற மாதிரி தங்கராஜ் வந்து சொல்கிறாங்க. உன் அப்பனை உன்னால் காப்பாற்றவே முடியாது, நீயே ஒரு பிச்சைக்காரி, நீ எப்படி லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி உன் அப்பனை காப்பாற்ற முடியும்? அதெல்லாம் முடியவே முடியாதுன்ற மாதிரி தான் இங்கே தங்கராஜ் சொல்லவும் இங்கே நம்ம மதிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. தங்கராஜோட ஷர்ட்டை பிடிச்சி, இங்கே பாரு, நீ ஓவரை தான் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த காலத்தில் யாருமே வீட்டில் கிடக்கிற பொண்ணுங்க கிடையவே கிடையாது. பொண்ணுங்களுக்குன்னு சுதந்திரம் எப்போவோ வந்தாச்சு. அடுப்பை ஊதிக்கிட்டு வீட்டிலே இருக்கக்கூடிய பொண்ணு நான் கிடையாது. நான் நினச்ச மாதிரி தான் இருப்பேன். அதே சமயம் இன்னொன்று சொல்லியிருக்கிறேன் பார்த்துக்கோங்க, என்னால் வீட்டிலலாம் இருக்க முடியாது, நான் வேலைக்கு போக தான் செய்வேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே நம்ம மதி வந்து சொல்கிறாங்க. ஸோ தங்கராஜ் இருந்துட்டு, இங்கே பாரு, என் ஷர்ட்லேருந்து கையெடுறி அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ்க்கு பயங்கரமாக கோவம் வருது. தங்கராஜே வந்து யாரும் எதிர்த்து பேசக்கூடாது, தங்கராஜுக்கு எல்லாருமே அடங்கி தான் போகணும் அப்படின்றது நம்ம சுரேஷோட நினப்பு. ஸோ நம்ம மதி எதிர்த்து பேசுகிறது சுத்தமாக நம்ம சுரேஷ்க்கு பிடிக்கல. ஸோ மதிக்கிட்ட வந்து, இங்கே பாரு, என் மாமா மேலே கை வச்சு அப்படின்னா அவ்வளோதான், நடக்கிறதே வேறு. பாவம்னு இப்போ ஒரு டைம் மன்னிச்சு விடுறேன், தேவையில்லாமல் என் மாமா கிட்ட வச்சுக்காது. என் மாமா என்ன சொல்கிறாரோ அதை தான் நீ செய்யணும், மற்றபடி வேறு ஏதாவது செய்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்த அப்படின்னா உன்னை இருக்கிற இடம் இல்லாமல் அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. மலர் இருந்துட்டு, சுரேஷ் என்ன சுரேஷ் இப்படிலாம் பேசுகிறேன், நீ இப்படி பேசி நான் ஒரு நாள் கூட பார்த்தது இல்லையே, நீ ரொம்ப நல்ல பையன் தானே, ஏன் இப்படி ஆளாளுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? மதி புதுசாக வந்திருக்கா, அவளுக்கு கொஞ்சம் பயமாகவும் பதட்டமாகவும் இருக்க தானே செய்யும், ஏன் அவளை இப்படி பேசுகிறீங்க? தன்னோட அப்பாவை பார்க்க போகிறது கூட பெரிய குத்தமாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு மலர் பேசவும், இப்போ மலரோட மாமியார் இருந்துட்டு, என்னடி இத்தனை நாளாக நீ அடங்கி இருந்த, இந்த மதின்ற ஒருத்தி வந்து இந்த வீட்டையே மாற்றணும்னு சொல்லிட்டு நினச்சிருக்காளா என்ன? பொண்ணுங்கன்னா வீட்டில் தான் இருக்கணும், வீட்டில் மாமியார் மாமனாரை பார்த்துக்கிட்டு சாப்பாடை செஞ்சு போட்டுக்கிட்டு வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த வேலையும் பார்த்துக்கிட்டு மட்டும்தான் மருமகங்க இருக்கணும், மற்றபடி வெளியூர் போயிட்டு வெளியில் வேலைக்கு போயிட்டெல்லாம் இருக்கவே கூடாது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். அந்த மதியை பார்த்து நீ கற்றுக்கிட்டியா? நேற்று வரைக்குமே என்னை எதிர்த்து பேச மாட்டேன், இன்னைக்கு நீ என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பாருடி, போய் மூலையில் உட்காரு அப்படின்ற மாதிரி அவங்க மாமியார் வந்து மலரை திட்டுறாங்க. மலருமே சைலண்ட் ஆயிடுறாங்க. மதியம் இருந்துட்டு, ஏன் நீங்கள் இவ்வளோ எல்லாருமே இவ்வளோ இது பண்ணுறீங்க, நீங்களும் ஒரு பொண்ணு தானே, ஏன் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் அப்பாவை பார்க்க போனது ஒரு குத்தமா? எதுக்காக இப்படி இதெல்லாம் பெருசாக நினச்சி இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சுரேஷ் வந்து தெளிவாக சொல்கிறாங்க, இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே என் மாமாவோட பேச்சை மட்டும் தான் கேட்கணும், தேவையில்லாமல் என் மாமாவை எதிர்த்து பேசினா அப்படின்னா கண்டிப்பாக நீயும் உயிரோடு இருக்க மாட்டேன், உங்கள் குடும்பமும் உயிரோடு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுரேஷ் வந்து சொல்கிறாங்க. மதிக்கு பயங்கரமாக கோவம் வருது, அங்கே இருக்கிறதுக்கே பிடிக்கல, வீட்டை விட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா போகவும் முடியாது, ஏன்னா மதியோட அப்பா வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு. அவர் உயிரோடு வரணும் அப்படின்னா, அதாவது அவருக்கு சர்ஜரி முடிஞ்சு நல்லபடியாக அவர் உயிரோட வீட்டுக்கு திரும்ப வரணும் அப்படின்னா கண்டிப்பாக மதி இந்த வீட்டில் இருந்து தான் ஆகணும். சுரேஷ் சொல்கிறத எல்லாத்தையுமே கேட்டு தான் ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் இந்த தங்கராஜ் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. நம்ம மதிக்கு பயங்கர கோவம், அப்படின்னு தங்கராஜை பார்த்து முறைக்கிறாங்க. கோவத்தில் போயிட்டு ரூமை லாக் பண்ணிக்கிட்டு உள்ளே பயங்கரமாக அழுகுறாங்க. ஏன் நம்மளோட தலையெழுத்து இப்படி மாறி போச்சு, ச்சே நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினச்சோம், ஆனால் கடைசியில் இப்படி முடங்கி கிடக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு அந்த கடவுள் நம்மளை கொண்டு வந்து விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே தங்கராசு இருந்துட்டு இப்போது சுரேஷோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அந்த பொண்ணை நினச்சாலும் நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, போக போக செட் ஆகிடும், கண்டிப்பாக நம்ம வீட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு அந்த பொண்ணுமே பழகிக்கும், நீங்கள் அதை நினச்சி யாருமே வருத்தப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே அந்த தங்கராஜ் சொல்கிறாங்க. மாப்பிள்ளை எப்படியோ மாப்பிள்ளை, அந்த பொண்ணு வந்து வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த வேலையுமே செஞ்சுக்கிட்டு வீட்டோட அடங்கி கிடைக்கணும், மற்றபடி வேறு ஏதாவது ஓவராக பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் சும்மா இருக்க மாட்டேன், அவளை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க மாமியார், அதாவது மத்தியோட மாமியார் பேசுகிறாங்க. ஸோ தங்கராஜ் இருந்துட்டு
மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இந்த மதி என்ன பண்ணிட முடியும், அவள் நம்ம சொல்கிறத கேட்டு நடந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் தங்கராசு வந்து நினைக்கிறாங்க. இப்போ தங்கராசுமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அவங்க வீட்டுக்கு. ஸோ இங்கே நம்ம மலர் வந்து இப்போது மதியோட ரூம் கதவை தட்டுறாங்க. மதி கதவை திறக்கல. மதி நான் தான் மலர், தயவு செஞ்சு கொஞ்சம் கதவை தோற அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மதி வந்து மலர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ உள்ளே போனதுமே கதவை லாக் பண்ணிவிட்டு, இங்கே பாரு மதி, இந்த வீட்டில் எல்லாருமே இப்படி தான், நீ பயப்படுவேன்றதுனால தான் ஒரு சில விஷயத்த எதையுமே நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன். நீ பயப்படாத மதி, கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும். இவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு நம்ம நடந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ என்னக்கா இவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு நம்ம ஒரு அடிமை மாதிரி வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீ நினைக்கிறீங்களாக்கா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கேட்குறாங்க. வேறு என்ன பண்ணுறது மதி, வேறு வழி இல்லையே, வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மலர் சொல்லவும், அக்கா நீங்கள் வேணால் இருக்கலாம், ஆனால் என்னால் சத்தியமாக இப்படி ஒரு வாழ்க்கை வாழவே முடியாது. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்ம செத்து போகலாம்க்கா, ஒருத்தருக்கு நம்ம ஏன் அடிமையாக இருக்கணும், நம்ம என்ன பாவம் பண்ணோம், நான் பாவம் பண்ணவதான்க்கா, ஏன்னா என் அப்பா அம்மாவுக்கு போகிறதுனால அது என்னுடைய பாவம் தான். என் அப்பா அம்மாவை பிளாக்மெயில் பண்ணி ஒரு வழியாக அவங்கள சம்மதிக்க வச்சு என்னையும் சம்மதிக்க வச்சு இப்போது அந்த சுரேஷ் கேடு கட்டுவான், அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன் சொல்லிட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே, ஆனால் நீங்கள் நேரில் பார்த்தீங்களா இன்றைக்கி எவ்வளோ கரராக என்கிட்ட பேசினாருன்னு சொல்லிட்டு. உண்மையாகவே எனக்கு இந்த வீடும் பிடிக்கல, அந்த சுரேஷும் பிடிக்கல, இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்கலக்கா, பேசாமல் செத்து போயிடலாம் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எங்கள் மதி வந்து சொல்கிறாங்க. ஸோ மலர் இருந்துட்டு, இங்கே பாரு மதி, அப்படிலாம் நீ யோசிக்காத, தயவு செஞ்சு ப்ளீஸ் மாத்தி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ஸோ இங்கே நம்ம மலர் இருந்துட்டு, இங்கே பாரு மதி, தயவு செஞ்சு அழுகாத, அழுதுகிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைக்கா என்னால் எதுவுமே தாங்கிக்கவே முடியல, இந்த தங்கராசன் ஒருத்தர் இருக்காரே, அவர் சொன்னது தான் இங்கே நடக்குது, ஏன் அப்படி, ஏன் நம்ம அவருக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் தான் இந்த வீட்டோட செலவு ஒட்டுமொத்தத்தையும் பார்த்துக்கிறது. இப்போ சுரேஷ்க்கு போலீஸ் வேலை வாங்கி கொடுத்தது கூட அவர் தான். இந்த வீட்டில் அவர் சொன்னது தான் சட்டன்ற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு மதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மாற்றவே முடியாதாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதி வந்து மலர்கிட்ட கேட்கவும், மலர் இருந்துட்டு தெரியல மாறுமா என்னன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மலரோட மாமியார் வந்து கதவை தட்டுறாங்க. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேருமா கூட்டணியாக சேர்ந்து இந்த வீட்டவே ரெண்டாகமாக பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, அது மட்டும் நடக்காது, கதவை தரடி மலர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க மாமியார் கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போது மலர் பயந்துக்கிட்டே போய் கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. என்னடி என்ன அவ கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் அவளை மாதிரி எல்லாரையும் எதிர்த்து பேசிக்கிட்டு அடங்கா பிடாரியாக இருக்கலாம்னு நினைக்கிறியா, இங்கே பாரு மலர், நீ அவள் கூட இனிமேல் பேசவே கூடாது, அவள் கூட பேசுகிறத பார்த்தா அப்படின்னா நடக்கிறதே வேறு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க அவங்க மாமியார். மலர் சைலண்ட்டாக அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது மதிக்கிட்ட வந்து, இங்கே பாருடி, நீ என்ன நினச்சா வந்து ரூம்குள்ளே உட்காந்துக்கிற, இல்லை நல்லா படுத்து தூங்குற, இல்லை வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு போ, வீட்டில் ஒட்டுமொத்த வேலையை நீ தான் செய்யணும், மலர் தான் எல்லா வேலையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தா, இனிமேல் மலர் எந்த வேலையுமே செய்யக்கூடாது, நீ தான் வீடு துடைக்கணும், சமைக்கணும், துணியெல்லாம் துவைக்கணும், இப்படி ஒட்டுமொத்த வேலையுமே ஒன்றும் விடாமல் செய்கிறேன். காலையில் 4 மணி இல்லை 5 மணிக்கு எழுந்திரிச்சு 6 மணிக்குள்ளே எல்லா வேலையும் ஒரு சில வேலையெல்லாம் முடிச்சுட்டு 6 மணி ஆனால் டான்னு எல்லாருக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுக்கணும், இப்படி ஒட்டுமொத்த வேலையுமே நீ தான் செய்கிற, அப்படி செய்யல மகளை உன்னை விடவே மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. நம்ம மதிக்கிது எதுவுமே செட்டே ஆகலை, ஏன் இப்படி நீங்கள் நடந்துக்கிறீங்க, இங்கே பாருங்கள் இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கும், எல்லாருமே வேலையை பிரித்து செய்வோம், அது ஏன் நான் மட்டும் செய்யணும், அப்படியெல்லாம் என்னால் செய்யவே முடியாது அப்படின்ற மாதிரி இங்கே மதி சொல்லவும், இங்கே பாருடி நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமுடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து, இங்கே பார் வீடெல்லாம் கூட்டி பேருக்கிட்டு தொடச்சி விட்றி, அதுக்கப்புறம் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போடுறேன், அது எல்லாத்தையுமே நல்லா ஊற வச்சு கையில் தான் துவைக்கணும், வாஷிங் மிஷினுக்கு இது போயிட்டு அப்படின்னா அவ்வளோதான், நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இங்கே நம்ம மாற்றி அழுதுகிட்டே இருக்காங்க. சுரேஷ் இதை பார்த்து சிரிக்கிறாங்க. இவெல்லாம் ஒரு மனுஷனா, இவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோமே அப்படின்ற மாதிரி தான் இங்கே மதி வந்து நினைக்கிறாங்க. இப்போ மலர் வந்து பார்த்ததுமே, மதி என்னாச்சு, ஏன் கீழே விழுந்து கிடக்கிற, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே மதியோட மாமியார் வந்து தண்ணியை வந்து பக்கெட்டில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இங்கே பாரு இதெல்லாம் வீட்டெல்லாம் தொடை அப்படின்னு சொல்லிட்டு உடனே மலர் இருந்துட்டு, அத்தை இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அத்தை, எதுக்காக நீங்கள் மதியம் வேலை வாங்குறீங்க, வேண்டாம் அத்தை ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே இங்கே மதியோட மாமியார் இருந்துட்டு, என்னடி என்ன நீ சொல்கிறது தான் இங்கே நடக்கணுமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ இனிமேல் இந்த வீட்டில் எந்த வேலையும் செய்யக்கூடாது, எல்லா வேலையுமே வீடு துடைக்கிறதுலேருந்து கக்கூஸ் கழுவுற வரைக்கும் இவ தான் செய்யணும், இவ தான் செய்வா, நான் இவளை வேலை வாங்குவேன், நீ ஒரு வேலை இது செஞ்சுட்டா அப்படின்னா அவ்வளோதான், இந்த வீட்டில் நீ என் பையன் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழவே முடியாது, என் பையன் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா நீ நான் சொல்கிறத மட்டும் தாண்டி
கேட்கணும் அப்படின்ற மாதிரி அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மதி இருந்துட்டு என்ன நீங்கள் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் இப்போவே ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மதியோட மாமியார் சொல்கிறாங்க, ஓ கம்ப்ளைண்ட் பண்ணுறியா, போய் பண்ணு போ, நான் உடனே தங்கராஜுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறேன், இவ தான் அடங்காப்படாரியா அடங்காமல் ஆடிக்கிட்டு இருக்கா, அவங்க அப்பனை அப்படியே போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இரு அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே மதி பயங்கரமாக அழுகுறாங்க. என்ன செய்கிறதுனே தெரியல, ரொம்பவே இக்கட்டான சுச்சுவேஷனில் தான் இங்கே மதி இருக்காங்க. வேறு வழியே இல்லைன்னு மதி வீட்டை தொடச்சி சமைச்சி அதுக்கப்புறம் துணியெல்லாம் துவைச்சி முடிச்சுட்டு ரூமில் போய் உட்காராங்க. அப்பாடான்னு இருக்குது, எவ்வளோ வேலையை செஞ்சு முடிச்சுட்டு போய் உட்காராங்க. சாப்பாடு கூட அவங்களுக்கு இறங்கல. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த மலருக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. சாப்பாடு கொண்டு போயிட்டு மதிக்கு கொடுக்குறாங்க. இந்தா மதி கொஞ்சமாக சாப்பிடு. வேண்டாக்கா எனக்கு பசிக்கவே இல்லை, இவங்க பண்ணுறது எல்லாமே பார்த்தா எனக்கு பயங்கர கடுப்பாக தான் இருக்குது, சாப்பாடே இறங்கலக்கா அப்படின்ற மாதிரி தான் எங்கள் மதி வந்து சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.